Hi, hello everyone. This is your Deepan. இந்த வீடியோவில் நம்ம எப்படி 560 ப்ளஸ் அவுட் ஆஃப் 720 வந்து ஸ்கோர் பண்ணுறது வித்தின் பீரியட் ஆஃப் 80 days அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ ஸ்கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி as well as த ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் ரெண்டு இது வந்து இதில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோவாக வந்து படித்து இது பண்ணுறவங்க அண்ட் தென் ஃபாஸ்ட் ரீடர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குமான ஷெடியூல் வந்து இதில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட், இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படிங்கன்னா நீட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். மோர் ஓவர் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் த நீட் எக்ஸாம் ஆல்சோ. நீட் ஃபிசிக்ஸ், how to score 150 plus in physics, how to score 150 plus in chemistry, and how to score 300 plus in biology அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் பட்டன் டு கெட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் வீடியோஸ். அண்ட் வி ஆர் ரன்னிங் த ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ். ஸோ 2020 அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் ஆன்லைன் நீட் 2020 கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப். இல்லை நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணியே ஆகணும் சார் அப்படிங்கிறவங்க, ஸோ யூ கேன் கால் அஸ் 7373055514. கால் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த டீட்டெயில்ஸ். அண்ட் 11th and 12th அப்படிங்க படிச்சிட்ருக்கவங்களுக்கு டார்கெட் 2021 12th ஸ்டாண்டர்டுக்கும் டார்கெட் 2022 அதுக்கான கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் 12th 1 year லாங் கோர்ஸ் அப்படின்னா ஜாயின் ஆன்லைன் நீட் 2021 கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டு த சேம் நம்பர். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டு இப்போ தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 22 ஜாயின் ஆன்லைன் 2022ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் டே ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு நாளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ், இது வந்து ஷெடியூல் வந்து 1. ஓகே, ஃபாஸ்ட் ரீடர்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகும். டே ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப் ஹவர்ஸ் வந்து 7 hours. ஸோ நல்லா தூங்கிட்டு படிக்கணும். தட் இஸ் மெமரி வந்து நல்லா இருக்கணும்னா வி மஸ்ட் ஹாவ் டீப் ஸ்லீப் அண்ட் குட் ஸ்லீப். ஓகேவா. டெய்லி ஆக்டிவிட்டி வந்து ஒரு 2 hours. ஸோ சாப்பிட்றது, குளிக்கிறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 24 - 9 15 hours. ஸோ இதை ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா வி ஆர் இன் த ஹோம், ஐம் ரைட். ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. இதே நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு வந்தால் கூட இவ்வளோ டைமிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார் பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பயாலஜி அதில் அவுட் ஆஃப் 90க்கு 85 to 88 கொஷின்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 45க்கு 25 அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அட்டன் வந்து பண்ணுறது 35, அதில் 25ஆவது கரெக்டாக இருக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அவுட் ஆஃப் 45. ஸோ அட்டன் வந்து நீங்கள் ஒரு 40ஆவது அட்டன் பண்ணணும். அதில் நம்ம 5 வேணால் ராங் ஆகலாம், மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் 85 பண்ணிங்கன்னா 340 ப்ளஸ் வந்துடும். ஓகேவா. அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா ஸோ 35 அட்டன் பண்ணி 25 கரெக்ட் பண்ணிங்கன்னா 10 மைனஸ் ஆகிடும் இல்லையா ராங் ஆன்சர்ஸ்க்கு. அப்போ 25 × 4 100 - 10 90 மார்க்ஸ். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 40 அட்டன் பண்ணி நீங்கள் 35 இது பண்ணுறீங்கன்னா ஸோ -5 135. இது 35 × 4 140. ஸோ இந்த மாதிரி 135 + 90 அண்ட் + 340 இதெல்லாம் நீங்கள் வந்து டேண்டமௌண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் ஸோ 560 அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வந்துடும் இல்லையா. ஸோ 565 மார்க்ஸ் நமக்கு தேவை. இப்போ டோட்டல் சாப்டர்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹவு many சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 38, ஃபிசிக்ஸ் 29 அண்ட் கெமிஸ்ட்ரி 30. ஸோ டேண்டமௌண்ட்டாக 97 வச்சுங்க. இப்போ இந்த 97 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா டே வைஸ் ரீடிங் ஷெடியூல். ஒவ்வொரு நாளுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னா ஸோ 15 hours நம்ம வச்சுக்கிட்டோம்னா பயாலஜிக்கு 4 hours,
ஏதாவது ஒரு 10 ஹவர்ஸ் வந்து சாலிடாக நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை படிக்கிறீங்க, புக்ஸோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிக்கணும். இது 10 ஹவர்ஸ். மீதி இருக்கிற 5 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். 2 ஹவர்ஸ் என்னென்னா அட்டன் பண்ண டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி ஆன்சர் செக் பண்ண போகிறோம், சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. திஸ் இஸ் ஹவு த ரீடிங் ஷெடியூல் ஷுட் பி. ஓகேவா? அதாவது நீங்கள் எவ்வளோ நம்ம ஃபுல்லாகவே புக்கை படிக்கிறது மூலமாக நம்ம மார்க் வாங்கிட முடியும்னு நினைக்கிறது தவறான விஷயம். எத்தனை எம்சிக்யூஸ் நீங்கள் அட்டன் பண்ணி அதில் தப்பு வாங்கி அதை கரெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ படிக்கிறதுனால இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து 5 தடவை படிச்சிட்டேன் சார், ஐ வில் கெட் த சென்டம் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் அது இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு வரும். ஸோ யூ மஸ்ட் கோ வித் த டெஸ்ட். அப்போ 10 ஹவர்ஸ் ஆஃப் ரீடிங், 5 ஹவர்ஸ் ஆஃப் டெஸ்ட். இதே வந்து 12 ஹவர்ஸ் வந்து சில பேர் படிப்பாங்க. அப்போ 8 ஹவர்ஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் அட்லீஸ்ட் 9 ஹவர்ஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் 3 ஹவர்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறது த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் 4 அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஈச் 3 ஹவர்ஸ். ஸோ டோட்டலி வந்து 10 ஹவர்ஸ் அண்ட் 3 ஹவர்ஸ் ஆஃப் டெஸ்ட் எம்சிக்யூஸ் அண்ட் 2 ஹவர்ஸ் ஆஃப் அனலைசிங் த ஆன்சர்ஸ். இப்போ இந்த ஹவு டு அலோகேட் 15 ஹவர்ஸ் ஸ்டடி அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 5 to 8 பயாலஜி அண்ட் 9 to 10 வந்து பயாலஜி. இன் பிட்வீன் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறது அல்ல அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து டைமிங் கொடுத்துங்க. அண்ட் 10 to 1 வந்து கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அண்ட் லஞ்ச் அண்ட் தென் எம்சிக்யூ ப்ராக்டிஸ். ஸோ 2 to 5 வந்து ஃபிசிக்ஸ். இது எல்லாமே 3 ஹவர்ஸ்ன்னு இருக்கும்போது 3 ஹவர்ஸும் நீங்கள் சாப்டர் படிக்க போகிறது கிடையாது. 1 ஹவர் அல்லது 1.5 ஹவர்ஸில் நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபார்முலா ஷீட் போட்டு என்னென்ன ஐடியாஸோ அதை நீங்கள் டிராஃப்ட் பண்ணிடலாம், அதாவது கான்செப்ட்ஸை. அண்டு கான்செப்ட்ஸ் வித் டயக்ராம்ஸ் வித் ஃபார்முலாஸ். அண்டு ஃபார்முலா வந்து யூனிட் வைஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு என்டைட்டியும் என்னென்ன யூனிட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது இட் வில் பி ஈஸி. ஏன்னா இது எலக்ட்ரிக் பொட்டான்ஷியல் அவங்க கொடுத்துருக்காங்களா, எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா, ஃபீல்டு இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய யூனிட்டை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த விஷயத்தை தான் இந்த என்டைட்டியை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ யூ மஸ்ட் பி அவேர் அபவுட் தேட். ஓகே, ஒவ்வொரு என்டைட்டியும் அதனுடைய யூனிட்டோடு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஃபார்முலாவில். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் வைல் சால்விங் த ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் திங், அடுத்தது வந்து செக் த எம்சிக்யூஸ். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி, இதெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் திங், டேஸ் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் 41 டேஸ் வந்து ப்ரிப்பரேஷன். மே 5லேருந்து ஜூன் 15 வரைக்கும் வச்சிங்க. ஸோ 41 டேஸ். ஃபஸ்ட் டைம் ரிவிஷன். இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களே இவங்க இதை பண்ண முடியும். 38 சாப்டர்ஸ் ஆஃப் பயாலஜி அண்ட் 30 சாப்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. பார்த்திங்கன்னா இதில் 30 எக்ஸாக்டாக இருக்காது, அதேமாரி இதில் 38 இருக்கும் பயாலஜியில். ஸோ அதெல்லாம் நீங்கள் 41 டேஸில் ஃபினிஷ் பண்ணணும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சாப்டர், பயாலஜியில் ஒன்று, கெமிஸ்ட்ரியில் ஒன்று, ஃபிசிக்ஸில் ஒன்று, 3 சாப்டர்ஸ் பெர் டே. அப்படின்னா 120 வரும் இங்கே. ஆனால் உங்களுக்கு இருக்கிறது 97 தான். ஸோ பெரிய சாப்டருக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து படிச்சுக்கலாம். அடுத்தது செகண்ட் டைம் ரிவிஷன். ஸோ 30 டேஸ் இதுக்கான பிளானு. மார்னிங் ஹவர்ஸில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷனு. அப்புறம் ஒரு 3 to 5 or 5:30 வந்து ஒரு டெஸ்ட் வந்து எய்ம்ஸோட கொஷின் பேப்பரை வச்சு ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் எடுத்து வச்சு செக்காவது பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் டெஸ்ட்டு என்னால் எழுத முடியல அப்படின்னாலும் ஒரு சொல்யூஷன்ஸ் செய்யாது அந்த பர்டிகுலர் ஃபிசிக்ஸோட இதை அட்டன் பண்ணிட்டு அதனுடைய சொல்யூஷன்ஸ், கெமிஸ்ட்ரியோடது சொல்யூஷன்ஸ், பயாலஜியோடது அட்டன் பண்ணுறீங்க சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரியாவது பாருங்கள். ஸோ அப் டு 3 o'clock வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, புக்ஸை பார்க்குறீங்க, செகண்ட் டைம் ரிவிஷன் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆல்சோ கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரைட் த டெஸ்ட் ஆர் யூ ஆர் கோயிங் டு see த சொல்யூஷனை பார்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. சிம்பிள். ரெண்டில் எது பண்ணாலும் சரி, நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கோர்ஸு. அடுத்தது 9 டேஸ் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் 2 டெஸ்ட் பெர் பேப்பர். எய்ம்ஸோட இதோ எடுத்துகிட்டு யூ கேன் கோ வித் 15 to 24 அல்லது ஜிப்மரோடது எடுத்து பண்ணாலும் சரி. ஸோ அண்ட் தென் யூ மே நோ அபவுட் தட் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சரி அந்த 9x2 18 கொஷின் பேப்பர் அதில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. ஸோ ஏற்கனவே 30 வருஷம் கொஷின் பேப்பர், இங்கே
18 எய்ம்ஸோடது முடிச்சிங்கனாலே இட் வில் பி குட். அடுத்த ஷெடியூல் என்ன சார் அப்படின்னு பார்க்குறதும், அடுத்த ஷெடியூல் வந்து சார் என்னால் ஒரு சாப்டரை வந்து படிக்கிறது எனக்கு 3 to 4 hours ஆகும், எப்படி என்னால் ஒரு நாளுக்கு 3 சாப்டர் படிக்க முடியும், என்னால் 2 தான் சார் படிக்க முடியும், அவங்க இந்த டேபிளை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சேம் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் அரௌண்ட் 197. ஸோ டெய்லி ரீடிங் ஷெடியூலில் வந்து 12 ஹவர்ஸ்க்கு வச்சுக்கிறோம். ஓகேவா? பயாலஜி ஒரு சாப்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க எவ்ரிடே, 6 ஹவர்ஸ் அதுக்கு ஒதுக்கிடுறோம். இன்னொரு 6 ஹவர்ஸ் எய்தர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, ஏதாவது ஒரு சாப்டர், அது 6 ஹவர்ஸ். ஃபுல்லாக 6 ஹவர்ஸும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. 4 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். 3 to 4 ஹவர்ஸ் தான் டைமிங். அதுக்குள்ளார நீங்கள் சாப்டரை ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. அண்ட் அனதர் 3 ஹவர்ஸ் ஃபார் டெஸ்டிங் அண்ட் டெஸ்ட் எழுதுனதை கரெக்டாக அப்படிங்கிறத ஆன்சர் அனலைஸ் பண்ணணும், சொல்யூஷன் பார்க்கணும். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களோட மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான், ஆன்சர்ஸ் பார்த்தா தான், இல்லையா? அண்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரீட் இன் 3 hours. 3ங்கிறதே பெரிய டைமிங் தான். சம் ஆஃப் த சாப்டர்ஸ் வந்து 4 hours ஆகும். ஸோ ப்ளஸ் 2 hours ஆஃப் சாப்டர் வைஸ் டெஸ்ட். ஒரு ½ hourலேருந்து 1 hour வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா இன்னொரு 1 hour வந்து வீடியோ சொல்யூஷன்ஸ் வந்து பாருங்கள், ஒய் இட் இஸ் ஸோ அப்படிங்கிறத. அண்ட் ஹவு த டேஸ் ஷுட் பி அலோகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 days வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு. ஸோ May 5 to June 24 வரைக்கும். ஸோ த ஃபஸ்ட் டைம் ரிவிஷன் 38 chapters ஆஃப் பயாலஜி, 30 chapters ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. 48 into 2 போட்டிங்கன்னா 98 வரும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கு 2 சாப்டர் நீங்கள் படித்தா கூட கவர் பண்ண முடியும். பயாலஜிலேருந்து 1, ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஏதாவது ஒரு சாப்டர் ஒவ்வொரு நாளுக்கு. அண்ட் மோர் ஓவர் இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ், ஹவு டு ஸ்கோர் 150+ இன் கெமிஸ்ட்ரி, ஹவு டு ஸ்கோர் 150+ இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் கோ வித் தட் வீடியோஸ் ஆஸ் வெல். இட் வில் கிவ் யூ த ஐடியா. ஓகேவா? எந்த சாப்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த சாப்டர் வந்து நிறையா மார்க்ஸ் உள்ள சாப்டர் அப்படிங்கிற ஐடியா வந்து ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் டார்ஜெட் அவுட். அப்புறம் டார்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா June 24லேருந்து July 18 வரைக்கும் இந்த செகண்ட் டைம் ரிவிஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் 24, அப்படியே 50%. அப்போனா நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக படிக்கணும், இல்லையா? அண்ட் இந்த மீன் டைம் யூ ஹாவ் டு அட்டன் த 1 test per day. 3 o'clock வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க ப்ரிப்பரேஷன் ரிவிஷன். அண்டு 3 or 4 o'clock வரைக்கும், 4 to 6:30 அந்த டைமிங்கில் எய்தர் யூ கேன் ப்ரிப்பேர் எ டெஸ்ட். நீங்களாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஒரு 2 to 3 hours வந்து அதனுடைய வீடியோ சொல்யூஷன்ஸை வந்து பார்த்துருங்க. ஸோ 7 to 9 அந்த மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ், என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஆன்சர் வந்து செக் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், 6 days பிளானில் வந்து ஒரு நாளுக்கு 2 டெஸ்ட் பிளான் பண்ணுங்கள். ஸோ எய்ம்ஸோட கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு யூ கேன் பிளான் ஃபார் 2 tests per day. July 18லேருந்து July 24th. ஸோ 26th வில் பி த எக்ஸாம். 25th வந்து உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஷெடியூல் வில் பி. ஸோ மினிமம் ஒரு 2 time ரிவிஷன் பண்ணிக்கிட்டால் தான் இட் வில் பி குட். ஓகேவா? யூ மஸ்ட் ராக் இந்த எக்ஸாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதுக்கு மினிமம் 2 times அது ரிவிஷன் தேவை. அதை நீங்கள் தரவாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 time 3 time ரிவிஷன் கொடுக்கும் போதே நியர்லி 50% ஆஃப் ஆல் த சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 45 to 25, 22 questions from physics and 22 from chemistry as well as 45 from biology. நியர்லி 90 questions வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியும் வெறும் ரிவிஷன் மட்டும் பண்ணுறதுனால. மோர் தேன் தட் we have to take. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணும். ஃபார் பயாலஜி, எஸ்பெஷலி ஃபார் பயாலஜி we are covering online NEET biology course. ஸோ அதில் வந்து என்னென்னா we are targeting 360 out of 360. அதுக்கு வந்து ப்ரொசீஜர் என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பயாலஜி டெஸ்ட் ஃபார் ஆல் த சாப்டர்ஸ் அண்ட் வீடியோ சொல்யூஷன் கம் ரிவிஷன் ஆஃப் த சாப்டர்ஸ். திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ மெனி பீப்புள்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாட் டாபிக் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர்னுடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத மேப் பண்ணி இதில் சொல்லியிருப்போம். திஸ் இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். அந்த டாபிக்ஸை நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 360 டிகிரியில் அதை அனலைஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிக்கணும். அண்ட் இஃப் யூ ஆர் ஹேவிங் டவுட்ஸ், இந்த கோர்ஸில் எப்படி சார் சால்வ் பண்ணுவீங்க, ஏன்னா ஆன்லைனில் தானே நீங்கள் கிளாஸஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. யூ கேன் வாட்ஸ்அப் அஸ் ஆர் யூ கேன் சென்ட் த இமெயில்.
ஸோ சண்டே அன்றைக்கி டவுட் கிளியரிங் செஷன், அன்றைக்கி வந்து டவுட்ஸ்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் திங், discussion of various previous year MCQs and also calculations which are found in the biology. அதெல்லாம் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விஷ் யூ ஆல் கிரேட் சக்ஸஸ் இன் த நீட் 2020 கோர்ஸ். அண்டு நீங்கள் இந்த நீட் 2020 சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு மோர் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபிசிக்ஸில் எப்படி படிக்கிறது, கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கிறது, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், பயாலஜிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா, இஃப் யூ வாண்ட் அபவுட் தட் ஐடியாஸ், யூ ஜஸ்ட் இதில் வந்து கமெண்ட் செஷனில் யூ ஜஸ்ட் send a message. I will make an video regarding the how to read physics and how to read chemistry. Okay guys, see you, thank you.